வணக்கம். இப்போ இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து 10,732 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 7 நிமிஷம் சார்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வருது. கிட்டத்தட்ட இந்த ஜோனுக்குள்ளே 720 இல்லை 732 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எதிர்பார்க்கலாம். பெரிய மாற்றம் கேப் டவுன் அந்த மாதிரி பெருசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. சிங்கப்பூரில் இது எக்ஸ்சேஞ்சை பார்க்குறப்ப நம்மளோட யூகம் என்ன அப்படின்றது முன்னாடி இருந்து பல தடவை சொல்லியிருக்கோம். இந்த கான்ட்ராக்டில் 10,720 ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்த விட்டு ப்ரைஸ் கீழே வர மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் சரிவை கொடுக்கும். ஆனால் ரொம்ப நேரமாக என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இந்த கான்ட்ராக்ட் ட்ரேடிங் ஃபுல்லாக. ஒன்று இந்த 720 கீழே ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கும், இல்லை 720க்கு மேலே ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கனால நம்ம சில பல ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். சமீப காலத்தில் மார்க்கெட் வந்து மேலே போக முடியாமல் இருந்தனால நம்ம செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு முடிவெடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் ஜோன் எல்லாமே இப்போதைக்கு 20 மேக்ஸிமம் 10 பாயிண்ட் லாஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம முடிவெடுக்கிறோம் ஆப்ஷன் மார்க்கெட்டில். அப்படி மார்க்கெட் இன்றைக்கி சரிவு கொடுக்குன்னு சொல்லி 10,550 புட் ஆப்ஷனை வாங்கலாம். 18 ரூபாவில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 20 ரூபாவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தான் மார்க்கெட் நமக்கு எதிராக நடந்தால் கூட சரி, மேக்ஸிமம் லாஸ் வந்து நமக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஆனால் 10 பாயிண்ட் தான் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்ததுன்னா 10 பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக கெயின் இருக்கும். சரிங்களா? ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.